ஒன்னாம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். 6 வசனங்கள் ரெண்டாக பிரிச்சிடலாமா? 3 1 3 வரையில் 1 2 3 வசனங்கள் பரிசுத்தவான்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற லைஃப் ஸ்டைல். முதல் வசனம் நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற லைஃப் ஸ்டைலை வெளிப்படுத்துகிறது. லைஃப் ஸ்டைல் என்னது? நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செயல்படணும், இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. 2வது வசனம் பரிசுத்த பிள்ளைகளுக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு சமர்ப்பணம். இதுதான் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கிற டெடிகேஷன். 3வது வசனத்தில் பிளஸ்ஸிங். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் 3வது தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிளஸ்ஸிங். அப்போ முதல் வசனத்தில் என்ன? லைஃப் ஸ்டைல், அன்றாட நடைமுறை. 2வது வசனத்தில் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. 3வது வசனத்தில் இது ரெண்டும் நம்ம சரியாக செஞ்சிச்சுன்னா நம்முடைய பிளஸ்ஸிங் அதிலே இருக்கு, செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்த 3 வசனம், 3 வசனத்திலும் துன்மார்க்கன் துன்மார்க்கன் என்று வருது. என்ன வருது? 4ஆம் வசனத்தில் துன்மார்க்கரோ, 5ஆம் வசனத்தில் துன்மார்க்கர், 6ஆம் வசனத்தில் துன்மார்க்கரேன் அப்படின்னு 3 வசனத்திலும் துன்மார்க்கமான நபரை குறித்து சொல்லுகிறது. அவங்களுக்கு 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று, துன்மார்க்கன் எப்போதும் பதுரை போல இருப்பான். எப்படி இருப்பான்? அவன் மணியா இருக்க மாட்டான். எப்படி இருப்பான்? பதுரை போல இருப்பான். 2வது, அவன் நியாய தீர்க்கப்படுகிறவன், நியாயத்தை நீதி புரட்டுகிறவன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நியாயத்தை புரட்டுகிறவன், நியாயம் தீர்க்கப்படுகிறவன். சொல்லுங்க. நியாயத்தை புரட்டுகிறான், நியாயம் தீர்க்கப்படுகிறவன். அதான் 2வது வார்த்தை. 6வது வசனத்தில் துன்மார்க்கருக்கு அழிவு நிச்சயம். என்ன இருக்கு? துன்மார்க்கருக்கு அழிவு. அப்போ நீதிமான்களுக்கு எத்தனை? 3 காரியம், துன்மார்க்கருக்கு 3 காரியம். நீதிமான்களுக்கு என்ன காரியம் சொல்லுங்க? அவனுடைய லைஃப் ஸ்டைல், நடைமுறை. 2வது டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. 3வது பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். அதே மாதிரி 4வது வசனத்தில் துன்மார்க்கனுக்கு பதுரை போல கர்த்தர் பார்க்கிறார். 5வது வசனத்தில் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பில் நிற்கப்படுகிறான், நியாயம் தீர்க்கப்படுகிறான், நியாயத்தை புரட்டுகிறான். 6வது வசனத்தில் நீதிமான், துன்மார்க்கன் அழிவு உண்டாகும். இந்த 6 வசனங்கள் 6 நிலையில் செயல்படுகிறது. ஓகே, இப்போ இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சற்று விளக்கப்படுகிறேன். குறைஞ்ச நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. துன்மார்க்கருடைய ஆலோசனை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போது அந்த துன்மார்க்கர் பட்சத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இது 1ஆம் சங்கீதம் யார் எழுதினது இங்கே தலைக்கட்டில் எதுவும் கிடையாது. ஆனால் இதை எழுதினதுனுடைய முறை பார்த்தா இது தாவீது தான் எழுதியிருக்கணும். இது யார் எழுதினது என்று வேதத்தில் எங்கும் சொல்லலை. ஆனால் இதை எழுதினதுனுடைய வசனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இது தாவீது தன்னுடைய ஆரோகண கீதங்களாக எழுதப்பட்டதாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தை நீங்கள் சரியாக படிச்சீங்கன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனை நீங்கள் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய நடத்தை ரொம்ப முக்கியம்.
நம்ம எப்படி நடக்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்லுகிற காரியங்கள் ஆவிக்குரிய நடத்தை பற்றி சொல்லுகிறேன், பூமிக்குரிய நடத்தை இல்லை. இப்போ உயரம் குறைவாக இருக்கிறவங்க ஹை சப்பல் போடுவாங்க. என்னது ஹீல்ஸ் உள்ள சப்பல் போட்டு பெருசாக நடப்பாங்க. அது நடக்கும்போதே தெரிஞ்சிடும் இவங்க ஆர்டிஃபிஷியலாக ஹைட்டு கூட்டுறாங்கன்னு. பிரைஸலோ, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செருப்பு போட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? ஒட்ட சிவங்கி மாதிரி இருக்கும். என்ன நமக்கு தகுதியோ அதில் நம்ம நடந்து போகணும். ஆமென். பிரைஸலோ. நம்முடைய நடத்தை கர்த்தர் பார்த்து தான் நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே வச்சிருக்கிறார். நம்முடைய யோபின் புஸ்தகம் அதனுடைய 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை, மனுஷனுடைய செயல்களுக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக, அவனவனுடைய நடத்தைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். அப்ப எதற்கு பலன் கொடுக்கிறார்? நம்முடைய நடக்கைகளை பார்த்து பலன் தருகிறார். பிரதர் சிஸ்டர், ரொம்ப உன்னிப்பா நீங்க இதை கொஞ்சம் கவனிக்கணும். பிளஸிங் எப்போ வரும்? நம்ம நடக்க தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதோ என்று பார்த்து தான் ஆண்டவர் பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பணத்தில் ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுப்பார். நம்ம அந்த பணத்தில் உண்மையாக இருந்தால் தான் அந்த பணம் திரும்பவும் நமக்கு கர்த்தர் திரும்பவும் தருவார். நம்ம பணத்தில் நம்ம உண்மை இல்லைன்னா பணம் வரவு ஆண்டவருக்கு தெரியும். இவங்கிட்ட பணம் கொடுத்தா வேலைக்கு ஆகுது, விசுவாசம் விட்டு ஓடிடுவான். பைபிள் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற சிலர் அதை என்ன செய்கிறார்கள்? பணத்தின் மேலே உங்களுக்கு ஆசையே வரக்கூடாது. எல்லாத்துக்கும் பணம் தேவை. இப்போ எத்தனை லட்சம் ரூபா கிடைச்சாலும் எனக்கு பத்தாது. அந்த அளவு ஊழியங்கள், இந்த சபை கட்டடம் பண்ணி எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி ஒரு கரிசனையும் வேண்டாம் நமக்கு. பணம் இல்லையே என்றதான ஒரு எண்ணங்கள் நம்முடைய மனசில் வந்துருச்சுன்னா அது சாத்தான் நம்மளை வேதனைக்குள்ளாக, சோகத்துக்குள்ளாக, டிப்ரெஷனுக்குள்ளாக கொண்டு போவான். அதனால தான் நான் எப்போது பவுல் சொல்கிற வார்த்தை பிடிச்சிருவேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். அப்படின்னா எல்லா நிலையிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுகிற ஒரு விசுவாசி தான் உண்மையான விசுவாசி. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நடத்தைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னா நம்முடைய நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நடத்தைன்னு சொன்னா நம்ம சாதாரண நடக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பார்வையில், பேச்சில், செயலில், கிரியையில் என்னென்ன காரியத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கலையோ அதற்கேற்றதான நன்மைகள் நமக்கு தடையாய் மாறும். சிலவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. அப்போ எந்த காரியத்தை கரெக்ட் பண்ணமோ அந்த காரியத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் உங்களை சபையில் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ டைரெக்டாக உங்ககிட்ட நாங்கள் பேசும்போது பாஸ்டர் என்ன குறிச்சதை என்னை பற்றி பேசுகிறார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வசனத்தின் மூலமாய் நாங்கள் பேசும்போது நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணமோ அதை சரி பண்ணிடணும். பிரைஸலோ. இந்த கால வேளையில் கர்த்தர் விரும்புகிறது நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறதோ அப்படி காரியங்களை செய்கிறார். ரெண்டாவது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, நில்லாத. நம்முடைய வாழ்க்கையில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவையில்லாத இடத்துல சொல்லுங்க நிற்காத. தேவையில்லாத இடத்துல நம்ம போய் நிற்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போகிறது. ஒரு தேவ பிள்ளை எப்போதும் புரிஞ்சிருக்கணும், நம்ம எங்க நிற்கணுமோ அங்க நிற்கணும். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் ஒரு வரமுறை உண்டு. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கண்ட்ரோல்ல, ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல நீங்க நிக்கலன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் கூட சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அழுத்து விட்ட காலம் மாதிரி எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேட்க போறது கிடையாது, யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. ஆனா நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார்.
ஞாயிற்றுக்கிழமை தான் நான் உங்களை பார்க்குறேன், இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்தா, இல்லைன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்தால் நான் பார்க்குறேன். மற்ற எந்த ஒரு தொடர்பும், ஒரு வேளை நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, அதோடு கூட தான். ஆனால் 24 மணி நேரமும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஒரு ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த ஆவியானவர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்தும் போது தேவையில்லாத இடத்துல உங்களை கொண்டு வந்து சிக்க வைக்க மாட்டாங்க. எந்த தேவையில்லாத இடத்துல உங்களை நிற்க வைக்க மாட்டாரு. கர்த்தர் அதை நேர்த்தியா செய்கிறார். வசனத்தை நீங்க ஒன்று படிச்சு பாருங்க. ஆதிகாமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 17வது வசனம், 19:17. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற லோத்தை பார்த்து சொல்றார், கவனிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு, நீ இந்த சமபூமி எங்கு நிக்காதே, நீ அழியாதபடிக்கு, நீ இந்த இடத்துல நின்னா நிச்சயம் என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். கந்தமும் நெருப்பும் புகை மண்டலமும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும்போது உன்னுடைய வாழ்க்கை டேஞ்சர். அதனால இங்க நிக்காதே. தேவ தூதன் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு, இவங்க போகாதனால அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு அந்த பணம், அவங்களுக்கு அந்த அந்தஸ்து, அந்த சோதோமில் இருந்ததான அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் ஒண்ணுமே அவங்களுக்கு எடுக்க முடியல. ஆண்டவர் ஸ்தோத்திரம் துரிதப்படுத்துறாரு. ஆண்டவர் அக்கினி பொழிய போகிறாரு. தேசத்தை விட்டு ஓடிப்போ, மலைகளுக்கு ஓடிப்போ, இங்க நில்லாதே. தேவையில்லாத இடத்துல நின்றுச்சுன்னா அழிவுதான் நமக்கு வரும். இங்க நிக்க கூடாது. தேவ பிள்ளைகள் தேவையில்லாத இடத்துல போய் நின்னால் அதனுடைய பின்விளைவுகளை மற்றவர்களை குறை சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை, நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதை மறந்து போகாது. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த மலையை பார்த்து, அந்த வசனத்தை படிங்க, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நீ அழியாதபடிக்கு. அப்போ அங்க நின்னா என்ன உண்டாகுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீ நடக்கக்கூடாது, பாவிகள் போகிற வழியில நீ நிற்கக்கூடாது. இன்னைக்கு இந்த கால வேளையில துன்மார்க்கன் போகிற வழியிலும் பாவிகள் நிற்கிற வழியிலும் மூன்றாவதாக ஒன்று சொல்லுகிறது, பரிகாசக்காரரோடு கூட நீ உட்காராதே. என்ன செய்யாத? கேலி கிண்டல் பண்ணுகிறவர்களோடு கூட சேர்ந்து இருக்காதே. மற்றவர்களை அற்பமாய் பேசுகிறவர்களோடு கூட நீ இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ஒரு ஆளை தரக்குறைவாக பேசும்போது, மட்டமாக பேசும்போது, நீங்கள் ஒரு ஆளை பேசுகிறீங்க, 100 பேர் உங்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஆளை குறித்து மறைமுகமாக வேண்டாத அந்த அனாவசியமான வார்த்தைகள் அவர்களை குறித்து புறம் கூறும்போது உங்களை பற்றி 100 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் குற்றம் கண்டுபிடிக்கிறதிலும் குறை சொல்லுகிறதிலும் நேரத்தை செலவழிக்கவே கூடாது. உங்களுக்கு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அமெரிக்காக்காரனுக்கு இந்தியாக்காரனு இருக்கிறதான பிஸ்னஸ் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காக்காரன் அவங்க வேலை அவங்க பார்த்துருவாங்க, அடுத்த வேலையில் தலையிடவே மாட்டாங்க. நம்ம இந்தியாக்காரனை என்ன செய்வான்? சொந்த வேலை பார்க்கவே மாட்டான். அவன் அந்நிய வேலையில் தான் கருத்தாக இருப்பான். அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடக்குன்னு தான் பார்ப்பேன் தவிர இவன் குடும்பத்தில் என்ன நடக்குன்னு பார்க்க மாட்டான். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அவன் சொன்னது அவனுக்கு சரியா இருக்கு, ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சொல்லுங்களேன் பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். தேவன் இந்த கால வேளையில நமக்கு வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். தேவனுடைய பிளெஸிங் பெற்றுக்கொள்கிறதுக்கு மூன்றாவது, பரிகாசக்காரர் உட்கார இடத்துல சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் உட்கார வேண்டிய ஒரு இடம் இருக்கு, அங்க உட்கார்ந்தாதான் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 22:10 நீங்கள் வாசித்தீர்களானால், 22:10, துன்மார்க்கனுடைய மனம் பரிகாசக்காரனை துரத்திவிடு, பரிகாசக்காரன் துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். நமக்கு பிரச்சனை எல்லாம் தீரணும்னா என்ன செய்யணும்? பரிகாசக்காரரோட உட்காராம அவங்கள என்ன செய்யணும்? நீ உன்னுடைய வேலை பார்த்துட்டு போ. நல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு நண்பர்கள் இருக்கு, சிநேகிதர்கள் எல்லாரும் இருக்காங்க.
அதில் எத்தனை பேரிடத்துல உங்களுடைய குடும்ப காரியங்கள், உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய காரியங்களை சொல்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், நிறைய புறஜாதிகள் இடத்துல தான் விசுவாசிகளுக்கு, மற்றவர்களுக்கு, பாஸ்டருக்கே தெரியாத காரியம் உங்கள் சிநேகிதர்கள், நண்பர்களுக்கு தெரியுது. அது நாளடைவில் என்ன ஆகுன்னு சொன்னால், அது பரிகாசமாக நம்ம ஏறெடுப்பார்கள். லேலூயா, லேலூயா. நம்ம நல்லதுக்கு சொன்னால் அது நேர்மறையாக மாறி அது தீமையாக கர்த்தர் நமக்கு மாற்றுவார். அதனால தான் பரிகாசக்கார் உட்கார்கிற இடத்துல நீங்கள் உட்காரக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கவனமாக கேட்கணும். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட தான் ஐக்கியம் வைக்கணும். நம்ம புறஜாதிகளோடு கூட பேசி அவங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் குழம்பு, இவங்க வீட்டில் குழம்பு, இதெல்லாம் எடுத்து வர்றது போகிறது, ரொம்ப ஐக்கியம் அந்நிய மாதிரி ஒரு விசுவாசி அவிசுவாசிக்குள்ள வித்தியாசத்தை எடுத்தணும். இல்லை, நீங்கள் எல்லாம் செய்யுங்க, ஆனால் அவனை விசுவாசத்தில் கொண்டு வரணும். ஒரு புறஜாதியே நீங்கள் அன்பினால, நீங்கள் கொடுக்குற பொருளுதவியினால அவங்கள கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தா அது கர்த்தர் ரொம்ப வரவேற்பார். தவிர நீ அவங்களோடு கூட சேர்ந்து, அவங்களோடு கூட உட்காந்து, அவங்களோடு கூட சாப்பிட்டு, அவங்களோடு கூட டிவி சினிமா பார்த்து, அது பார்த்து இது பார்த்து, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்முடைய விசுவாசம் போக போக குன்றி போயிடும். நிறைய விசுவாசிகள் பண்ணுகிற தப்பு அதுதான். நேரம் புறஜாதிகளோடு கூட செலவழிக்கிறாரே தவிர ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கூட செலவழிக்கிற நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? நீங்களே தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. எத்தனை மணி நேரம் நீங்கள் அவிசுவாசிகளுமாக டீலிங் வச்சிருக்கிறீங்க? எத்தனை மணி நேரம் விசுவாசிகளுமாக டீலிங் வச்சிருக்கிறீங்க? குறிப்பிட்டு கேட்டால் 90% நான் சொல்லுவேன், அவிசுவாசிகளோடு கூட தான் நம்முடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கும். வண்டி ஓட்டுகிறவர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்குள்ளே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவையில்லாத இடத்துல நம்ம போய் அவங்களுடைய டீலிங்கில் நம்ம கலந்து கொண்டு அவிசுவாசிகள் செய்கிற காரியத்தில் நம்ம அனாவசியமான ஒரு உலகத்தானுடைய பழக்க வழக்கங்களும் நம்மோடு கூட இது என்னதெல்லாம் நடக்குன்னு சொன்னால், அவிசுவாசிகளுடைய டீலிங் அதிகமாக இருக்க இருக்க நம்முடைய விசுவாசம் ஏதோ ஒரு வழியில் சோர்ந்து கொண்டிருக்கிறது. நாளடைவில் வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதம் ஸ்டம்பிளிங் பிளாக்காக மாறுகிறது. ஸ்டம்பிளிங் பிளாக். அது ஏதோ ஒன்று தடை. பாஸ்டர் ஜெபிக்கிறாரு ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார், ஒன்றும் நடக்கலை, எங்கேயோ தடை இருக்கு. அதை சரி பண்ணு. அது பாஸ்டர் சரி பண்ணக்கூடாது, நீங்க சரி பண்ணணும். நீங்க கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். தேவையில்லாத காரியங்கள் ஒன்று நம்முடைய வீட்டில் இருக்காம நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம சாப்பாட்டில் ஆனாலும் சரி, பொருட்களில் ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியம் அந்நியனுடைய பொருளை நம்ம இச்சிக்கவே கூடாது. அந்நிய காரியத்தில் நம்ம தலையிடக்கூடாது. உங்கள் டீலிங் எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கூட டீலிங் வச்சு பாருங்க. நீங்கள் அதனால் உலகத்தாங்கிட்ட பேச வேண்டாம், நண்பர்கிட்ட பேச வேண்டாம், எந்த ஒரு காரியங்களும் செய்ய வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய எல்லா ஆலோசனைகளும் ஆவிக்குரிய கன்சர்ன் உள்ளவங்க கிட்ட பேசுங்க. உங்க குடும்ப காரியங்கள் ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவங்க கூட பேசுங்க. உலகத்தாங்கிட்ட சொன்னா அவன் உங்களை நாளைக்கு பரிகாசம் பண்ணுவான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவன் உங்களை கேலி கிண்டல் பண்ணுவான். அப்படிதான் இருக்கு. நீ ஆண்டவர் ஆண்டவன் போனே என்ன கிடைச்சதுன்னு கேட்பான் உன்னை. அந்த பரிகாச வார்த்தைகள் கேட்காம இருக்கிறதுக்கு தான் உன்னுடைய டீலிங் எல்லாம் கர்த்தரும் உனக்கும் மட்டும் தெரிகிற அளவுக்கு நடந்துக்கணும். அது எப்போது நீங்க கடைபிடிச்சீங்கன்னா மற்றவர்கள் நம்மை பரிகாசம் பண்ணுகிறதற்கு சத்தமா சொல்லுங்க இடம் கொடுக்க மாட்டார்கள். 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். அப்ப பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு லாட்டரி அடிச்சு உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வந்துருச்சு, நீங்க பாக்கியவானா? சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் பாக்கியவான் என்று உலகம் சொல்லும். ஆனா 10 லட்சம் 50 லட்சம் வந்தாலும் நம்ம அல்ல பாக்கியவான். அது உலகத்தான் ஒருவேளை பாக்கியம் என்று சொல்லும். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் ஏறி ஆண்டவருடைய சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாக 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கல. அதுக்கு முன்னாடி இந்த ஜனங்களை பார்த்து மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல அலைஞ்சு நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மலை மேலே ஏறினார். ஆண்டவராகிய தேவன் மலையில ஏறின உடனே அநேக ஜனங்கள் அந்த மலை மேலே ஏறி வந்தார்கள். மலை மேலே ஏறிய உடனே ஆண்டவர் உபதேசம் பண்ணி சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? ஆவியில் எளிமையுள்ளவர்கள். சத்தமா சொல்லுங்க.
ஆவியில எளிமை உள்ளவர்கள் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் இவர்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் யாருடைய லிஸ்ட்ல கொண்டு வர்றாரு? சத்தமா சொல்லுங்க. பாக்கியவான் என்று சொன்னா பெரிய வீடு, பெரிய பெங்களா, கர்த்தர் காரு, வசதி, பணம், எக்கச்சக்கமான பணம், பேங்க் பேலன்ஸ் நிறைய லோக்கர்ல வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொல்லும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நல்ல கவனிங்க. 96 தடவை என்னமோ பாக்கியவான் என்ற வார்த்தை பைபிள்ல இருக்கு. ஒரு இடத்தில் கூட பணம் வச்சிருக்கிற நீ, ஐஸ்வர்யமாய் இருக்கிற நீ பாக்கியவான் என்று சொல்லவே இல்லை. பொருளாதாரத்தில் உன்னத நிலத்தில் இருக்கிறவனை பார்த்து நீ ஒரு பாக்கியவான் என்று சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பணக்காரன் ஆண்டவரிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் என்ன செய்யணும்னு ஆண்டவரிடத்தில் கேட்கான். இவன் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இவன் நினைச்சான் இவன் பணக்காரனா இருக்கிறதுனால ஆண்டவர் எல்லாம் சோப்டா சொல்லி அனுப்பிச்சிருவார். ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது உனக்கு உள்ளதெல்லாம் வித்து. அவன் எப்படி போனானா? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப என்ன நினைச்ச வந்தான்? நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் எது பாக்கியம் என்று எண்ணுகிறதோ, மனுஷன் எது பாக்கியம் என்று சொல்லுகிறானோ அது நம்மளை ஆபத்தில் முடியும். ஆனால் கர்த்தர் எது பாக்கியம் என்று எண்ணுகிறதோ அதுதான் ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இரவும் பகலும் வேதத்தின் மேல் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன், ஆண்டவர் இரவும் பகலும் 40 நாட்கள் தண்ணி குடிக்காம புசியாம 40 நாள் அந்த மலையில் இருந்துதான் அந்த 10 கட்டளைகளை வாங்குறாரு. யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 34:28, 34ஆம் அதிகாரம் 28வது வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். 40 நாட்கள் யாரோடு கூட இருந்தான்? கர்த்தரோடே இருந்தான். இதுதான் பாக்கியமான ஒரு அபிஷேகம். எத்தனை பேர் சொல்றீங்க? வீட்டில் இருக்கிறத விட சொல்லுங்கம்மா, ஆலயத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கணவர் ஒத்துக்க மாட்டாரு, மனைவி ஒத்துக்க மாட்டாங்க. முன்பெல்லாம் எங்களுடைய ஆராதனை 9 மணி முதல் 1 மணி வரைக்கும். எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? 10 பேர். எத்தனை மணி வரைக்கும்? 1 மணி வரைக்கும். அப்போ கூட போக மாட்டாங்க, உட்காந்துருப்பாங்க. பசி எடுக்கல இல்லையே, பரிசு இல்லையே. ஞாயிற்றுக்கிழமையானா ஏதாவது ஒரு விசுவாசி எனக்கு சாப்பாடு கொண்டு வரும், அதை சாப்பிட்டு 3 மணி ஆயிரும். அப்புறம் 5 மணிக்கு திரும்ப வரும், இவங்க வந்துடுவாங்க. சுவிசேஷம் அது இதுன்னு போவோம், கைப்பிரதி எடுத்துகிட்டு போவோம். ஒரு காலம் இந்த சபைக்கு இருந்தது. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம தாண்டிடுச்சுன்னா என்ன பார்க்குறோம்? இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறது இல்லை, உங்கள் செல்லுலேயே நீங்கள் பார்க்குறீங்க. நேரம் நமக்கு அதிகமாக செலவிட, கர்த்தரோடு கூட நேரம் செலவிடுகிறதில் நம்ம குறைச்சு இன்னும் 1 மணி நேரம்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் 1 மணி நேரம் ஆராதனை சொன்னால் இன்னும் ரொம்ப சந்தோஷம். சூப்பர் பாஸ்டர், நல்ல பாஸ்டர். என்ன நினைக்கிறீங்க நீங்க? இரவும் பகலும் கர்த்தரோடு கூட இருக்கிறதுல ஒரு வசனத்தை நான் தெளிவாக உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். எப்படி? எங்க? இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில். எத்தனை பேர் 24 மணி நேரம் பிரேயர் வச்சா வருவீங்க? சும்மா கை தூக்க கூடாது. நான் வைக்க போறேன்.
24 மணி நேர ஜெபம், 24 hours prayer என்று பாஸ்டர் அறிவிக்க போறார். எத்தனை பேர் இரவும் பகலும் போய் உட்கார்ந்துடலான்னு எத்தனை பேர் வருவீங்க? சும்மா கை தூக்கக்கூடாது, யோசித்து சிந்தித்து தூக்கணும். நான் எல்லாம் பார்ப்பேன், பின்னாடி பாஸ்டர்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் உங்களை பேர் வச்சு சொல்லி உங்களுக்கு ஃபோன் வரும். எத்தனை பேர் அந்த ப்ரேயரில் கலந்து கொள்ளலான்னு இருக்கிறீங்க? 24 மணி நேரம். பார்த்தீங்களா? எல்லாரும் கொஞ்சம் பாருங்களேன், எல்லாரும் முகத்தையும் கொஞ்சம் பாருங்க. கணவன் தூக்குது, மனைவி முறைக்குது. மனைவி தூக்கிட்டு இருக்கு, கணவன் இப்படி பார்க்கறான். நீயா? பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ. நமக்கு நேரம் இல்லை பிரதர், ரொம்ப பிஸியான ஷெட்யூல். பிஸி என்ற வார்த்தையினுடைய பொருள் பீயிங் அண்டர் சாட்டானிக் யோக். சாத்தானுடைய நுகத்தடி நமக்கு தோளில் வச்சிருக்கிறது தான் பிஸி என்ற வார்த்தையினுடைய பொருள். பிஸி ஆக்கிடுவான் நம்மளை. ஜெபிக்க நேரம் இல்லை, பேச நேரம் இல்லை. சில நேரத்தில் எனக்கு தொடர்ச்சியாக ஃபோன் வரும். தொடர்ச்சியாக ஃபோன் வரும்போது அவங்களே ஆப்போசிட் ஆளுங்களை கேட்பான், பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்களே இல்லை. இந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ மனசில் குத்தப்பட்டது மாதிரி. நான் ஒரு பிஸியா? ஒருபோதும் நான் பிஸியான ஒரு ஷெட்யூல் என்று சொல்லக்கூடாது. எனக்கு நேரம் இருக்குது, நான் அந்த நேரத்தை காரியங்களை செய்யணும். இப்போ பல நேரத்தில் இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு வாங்க பாஸ்டர்னு கூப்பிட்டா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கும், அது இருக்கும். நான் பிஸி ஆனதுன்னு அதனுடைய அர்த்தம் அல்ல. பிஸி போல் நம்ம காமிக்கவே கூடாது. நேரம் இருந்தால் கரெக்டாக அந்த காரியத்தில் போய் அட்டெண்ட் ஆகணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், தேவன் இரவும் பகலும் கர்த்தருடைய ஆலயத்தில் முன்பாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு அபிஷேகம் இன்னைக்கு சபையாருக்கு உண்டாகணும். ஓகே, பரலோகத்தில் போனால் என்ன பண்ண போறீங்க? அங்கே உட்கார்ந்து கிடந்து அட்டல் அடிச்சிருப்பீங்களா? இல்லை அவங்க அதை இவங்க கிட்ட பேசுவீங்களா? என்ன பண்ண போறீங்க பரலோகத்தில் போய்? என்ன பண்ண போறீங்க? இரவும் பகலும் அவனை ஆராதிக்கிறதுலேயே உங்க நேரத்தை எடுக்கணும். அங்க இரவும் இல்லை, அங்க பகலும் இல்லை. 24 மணி நேர சேனைகளின் கர்த்தர். அப்ப சலிச்சு போகாதா? சலிக்காது. காரணம், இந்த மனுஷனுக்கு தான் சலிப்பு வரும். இந்த சரீரம் மண்ணான இந்த சரீரத்துக்கு தான் சலிப்பு, வெறுப்பு, கோபம், இருமாப்பு, தலக்கணம் எல்லாம் இந்த சரீரத்துக்கு தான். இந்த சரீரம் விட்டு மகிமையின் சரீரம் ஆயிடுச்சுன்னா இயேசுவை போல சரீரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அந்த சரீரத்தில் கோபம் வராது, அந்த சரீரத்தில் தலக்கான இருமாப்பு வராது, ஹெட் வெயிட் வராது, கஷ்டம் வராது, துக்கம் வராது, கண்ணீர் வராது, கவலை வராது. ஒண்ணுமே இல்லாத ஒரு சரீரத்தை தான் இந்த சரீரம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக போகுது. இந்த சரீரம் மண்ணான இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவார். அதனால தான் இந்த சரீரத்தை நம்பி வாழாதீங்க. இந்த சரீரம் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு அப்படியே அப்செட் டவுன் ஆயிரும். நம்ம வாழ்க்கை ஒருபோதும் இந்த சரீரத்தை நம்பி வாழாம இந்த உயிர் கொடுத்த ஆண்டவரை நம்பி வாழணும். அவங்க தான் நிலையா ஸ்டடியா நிற்பாங்க. அப்ப இரவும் பகல் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும்? தானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் ஒரு பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்க மேல, வேதத்தின் மேல பிரியம் வைத்திருக்கிற பிள்ளைகள். அதனால தான் ஆண்டவர் பிலேயாமை பார்த்து சொன்னார், ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக நீ சாபம் பண்றதுக்காக இஸ்ரவேல் மக்களிடத்துல போற, நீ இப்ப போய் சொல்லு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை என்னையும் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்க கொண்டு வந்தது சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு. ஒருபோதும் சாபத்தின் கிரியைகள் நம்மை தொடாதபடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் இந்த கால வேளையில் அதுதான் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அடுத்த வசனம் 3. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரம். ஒரு காலத்தில் நல்ல ஜெபிச்சோம், நல்ல துதிச்சோம், நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சோம், எல்லாவற்றிலும் நாங்க ஸ்தோத்திரம் சாட்சியா இருந்தோம். இப்போ இலை கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்து போச்சு. கர்வாலி மரம் தெரியுமா உங்களுக்கு? கர்வாலி மரம், கர்வாலி மரம்
நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்த ஸ்தோத்திரம் ஏசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஏசியாவின் புஸ்தகம் 1:30. அங்க என்ன சொல்லி இருக்கிறது கவனிங்க. இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும், இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும், தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். 29வது வசனம். நீங்கள் விரும்பின கர்வாலி மர நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். கர்வாலி மரத்தினுடைய இலைகள் என்ன செய்யுமா? ஆனா வேற ஒரு மரத்தை கர்த்தர் சபையில வச்சிருக்கிறார். என்ன மரம்? ஒலிவு மரம். நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க? பச்சையான, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கரம்பிடிச்ச, நீங்க சபையில பச்சையான ஒலிவு மரத்தை போல இருக்கிறீங்க. ஆமே ஆமே. பச்சையான ஒலிமரம். உங்க பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் அவங்க கன்று, நீங்க மரம். நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் யாரு? கன்றுகள். அப்பா யாரு? அப்பா அம்மா யாரு? மரங்கள். ஆமே. அப்போ இந்த கன்றும் இந்த மரமும் எப்போதும் நிலையாய் இருக்கணும். பட்டு போன எல்லா மரமும் பட்டு போச்சு. ஆனா நோவா ஒரு புறாவை தண்ணி வற்றினுதா என்று பார்க்கிறதற்கு புறாவை வெளியில விட்ட போது அது எந்த இலை கொண்டு வந்தது? ஒலிவு மரத்தினுடைய இலை. எல்லா மரம் பட்டு போனாலும் ஒலிவு மரம் பட்டே போகாது. இந்த கால வேளையில கர்வாலி மரம் எதிர்ந்து போகும், மற்ற மரங்களினுடைய இலைகள் எல்லாம் பட்டு போகும், வெறும் காஞ்ச மரமாய் நிற்கும். ஆனா ஒலிவு மரம் ஒருபோதும் தன்னுடைய இலை உதிராதபடி இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், சத்தமா சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதே நேரத்தில் இலை மட்டும் இருந்த பத்தாது, அது கூட என்ன வேணும்? ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், ஒரு வழியாக நடந்து ஆண்டவருக்கு பசி ஏற்பட்டது. ஆதியாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். கவனிங்க. 21:19. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு, வழி அருகிலே ஒரு அத்திமரம் இருந்தது. அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இலைகளை இருக்கிறது வேற ஒண்ணுமே காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். அப்ப இலை மட்டும் இருந்தா போதுமா? தன் காலத்தில் என்ன கொடுக்கணும்? தன் காலத்தில் அடுத்தவன் கனி அல்ல, தன் கனியை தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்ப உங்களுக்கு சில கனி, ரட்சிக்கப்பட்ட நாள்ல உங்களுக்கு சில கனிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன கனி கொடுத்திருக்கிறாரு? அன்பு. கனி இருக்கா அவங்க கிட்ட? எல்லாம் இருக்கு பாஸ், அன்பே இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அன்பு தணிந்து போகுது, அன்பு குறைந்து போகிறது. நான் எப்போது சொல்லுவேன், எல்லாரும் நல்ல நேசிக்க பழகுங்க. முதல்ல எல்லாரும் எதிரிகளை கூட நேசிக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. ஒரு அன்பு உங்களுக்கு இருந்தா எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். ஒரு பாசம், ஒரு அன்பு, எல்லாரை விட ஆண்டவர் அதான் எதிர்பார்த்தார். நீங்க இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் எப்போதும் ஏங்கி கொண்டிருக்கிற காரியம், இந்த பிள்ளை என்ன எல்லாரிலும் அதிகமா நேசிக்கணும். சொத்து, நான் கொடுத்த சொத்து, சுதந்திரம், வீதம், பாகம், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், கணவன், மனைவி, உங்களுடைய அப்பா அம்மா, எல்லாரை விட அதிகமா யாரை நேசிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய அன்பு உலகத்தின் அன்பு போல போகிறது. கொடுத்தா நேசம். நீங்க ஒரு 10 ரூபா ஒருத்தர் இடத்துல கேட்டு கெடுக்கலைன்னா அவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க. கொடுத்தா அவங்களை தூக்கி தலையில வச்சிருவாங்க. இதுதான் நம்முடைய மனுஷனுடைய குணம், சுபாவம். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்க மேல கர்த்தர் அன்பாய் இருக்கிறார். சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், நான் துவக்கத்தில் வச்சிருக்கிற அன்பு இன்னைக்கு வரைக்கும் நான் உங்க மேல அந்த அன்பை வச்சிருக்கிறேன். நீங்க என்ன குற்றப்படுத்தினீங்க, நீங்க என்ன காட்டி கொடுத்தீங்க, நீ என்ன மறுதலித்தாய், ஆனா இந்த அன்பு குறையவே குறையல. தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில இலையுதிராதிருக்கிற ஒரு மரமாக, கனியுள்ள மரமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க சோதர ஜபத்தில் பிசாசு ஓடுறது முக்கியம் அல்ல, வியாதி சுகமாகிறது முக்கியம் அல்ல. முதல்ல கனி இருக்கா, சாந்தம் இருக்கா, நற்குணம் இருக்கா?
பொறுமை இருக்கா? ஆண்டவர் ஒவ்வொரு கனியை எடுத்து பார்க்கும்போது அந்த மரத்துல நல்ல கனியுள்ள மரமாய் உங்க வீடு மாறணும். 12 மாதமும் 12 விதமான கனி கொடுக்கிற மரம் என்று வெளிப்படுத்தல் 22 போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கனிகள் உங்க வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்தணும். மரம் மட்டும் இருக்கு, பட்டு போன பச்சை மரமா தான் இருக்கு, ஆனா கனி இல்லாத வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர் கனியுள்ள வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இந்த மாசம் அடுத்த மாசம் செய்ய போகிற எல்லா காரியமும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் ஜோசேப்போடு கூட இருந்ததுனால் அவன் காரியங்கள் வாய்த்தது. உங்களுக்கும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறதுனால் உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். சத்தமா சொல்லுங்க, வாய்க்கும். He will be a favor for you. உங்களுக்கு அனுகூலமாய் கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எந்தெந்த காரியத்துல நீங்க எதிர்பார்த்து எந்தெந்த காரியத்துல ஸ்தோத்திரம் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாம்பேல ஸ்தோத்திரம் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த என்ன பங்கு சந்தை இருக்கிறது. அந்த பங்கு சந்தையில் உள்ள நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஆனால் இந்த பங்கு சந்தையில் போட்டிருக்கிற டிபாசிட் பண்ணி இருக்கிறவங்க வெளியில் நின்று அந்த இந்த லைனில் போயிட்டு இருக்கோம். வெளியில் நின்னாலே அது பார்த்துடலாம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் எத்தனை ரூபா போயிட்டு இருக்கு, எத்தனை ரூபா டவுன் ஆகுது, எல்லாம் வெளியில் நின்று பார்த்துக்கலாம். உள்ள வேலை செய்கிறவங்க இருக்காங்க, வெளியில் என்ன நிலைமையில இந்த ஷேர் மார்க்கெட் போய்கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறது போல கர்த்தர் நம்மளை ஆலயத்தில் வச்சிருக்கிறார். நமக்கு அடுத்தது என்ன நடக்க போகிறதுன்னு ஸ்கிரீன் மூலமாக ஜெபத்தில் விசுவாசத்தில் ஆவிக்கிற வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நமக்கு வச்சிருக்கிறதான பங்குகளை கர்த்தர் அடுத்தவங்கிட்ட கொடுக்க விடவே மாட்டார். நமக்கென்று நியமித்ததை கர்த்தர் எனக்கே தருவார். அடுத்தவனுக்கு கொடுக்க அவர் விரும்பவே மாட்டார். என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். வாங்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கான்னு கர்த்தர் கேட்கிறாரு. ஆமென். அப்படி என்றால் இந்த கால வேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளைக்கு இன்றைக்கு சொல்றாரு, ஒரு நல்ல கனியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் இந்த சபைக்கு தருவாராக. நல்ல கனியுள்ள விசுவாசிகளாக இருப்பாங்க. அடுத்த 3 வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் பதிரை போல இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பதிர் இருந்த நேரம் ஆப்போசிட் ஒன்று இருக்கு. என்னது அது? பதிருக்கு நேர்மறையா என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கு. என்ன சொல்றாரு? ஒரு தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கு. அவர் களஞ்சியத்தில் கொண்டு வந்து பதிரையும் நெல்மணியும் ஒன்னா போட்டுருவாரு. என்ன செய்வாரு? பதிரையும் நெல்மணியும் ஒன்னா போட்டுருவாரு. ஒன்னா போட்டுட்டு தூற்றுக்கூடையினால அதை வீசுவார். வீசும்போது பதிர் என்னாகும்? நெல்மணி என்னாகும்? கோதுமை மணி தனியா நிற்கும். அந்த பதிரையோ வீசி அக்கினியில் சுட்டெரிப்பார்கள். ஆமென். இந்த அக்கினிக்கு போகிறவர்களா துன்மார்க்கர் இருக்கும்போது, அக்கினி கந்தகம் எரிகிற அக்கினி கடல்ல அந்த பதிர் போகும்போது, நீங்களும் நானும் களஞ்சியத்தில் நிற்கிற ஒரு நல்ல மணி முத்துகளாக கர்த்தர் பிரித்து வச்சிருக்கிறார். அப்ப ஆலயத்தில் வர்றவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? ஒரு மணியா இருக்கணும். சபைக்கு எப்படி இருக்கணும்? சொத்தையா இருக்கக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, நீங்க சொத்தையா இருக்கக்கூடாது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. நெல் மணியா இருக்கணும். சொல்லுங்க, சொல்றேன். அப்பா பிள்ளைனாலும் பரவாயில்ல, சொல்லு. பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ. அப்ப நீங்க எல்லாம் சபைக்கு எப்படி இருக்கிறீங்க? மணிகளா இருக்கணும். பதிரா இருக்கவே கூடாது. அது காற்று வரும்போது இப்படி போகும், இப்படி போகும். எங்க லெவல் லெக்கு லெவல் பெல்லும் பிரேக் இல்லாம வண்டி போறது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா நெல்மணி களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். இந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு களஞ்சியத்தில் உங்களை சேர்த்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அது 100, 60, 30 விளைதலை தந்து ஒரு நெல்மணியாக, ஒரு கோதுமை மணியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க சபைக்கு ஒரு நல்ல மணி கொடுக்கிற, நல்ல சத்து கொடுக்கிற, சத்துள்ள ஒரு விசுவாசியாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அடுத்தது 5வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலே நிற்பான். எப்படி நிற்பான்? சத்தமா சொல்லுங்க. நியாய தீர்ப்பிலே நிற்பான். மத்தேயு சுவிசேஷம் 19:28 சொல்லுகிறது, நீங்க 12 சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயம் தீர்க்கப்படுவீர்கள், நியாயம் தீர்க்க போகிறீர்கள். துன்மார்க்கரை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்த கடைசி வசனம் சொல்லுகிறது, நீதிமான் துன்மார்க்கன் அழிவு உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய வழி அழியும். ஆனால் கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். ஏசாயா 60:18 சொல்லுகிறது. அந்த வசனத்தை சொல்லி முடிச்சிருங்க. 60:18 அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கவனிங்க. இனி கொடுமை உன் தேசத்தில் அழிவும் நாசமும். ஸ்கிரீன்ல போடுங்க பிரதர் அந்த வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அழிவும் நாசமும் எல்லையில், உன் பவுண்டரியிலேயே வராது. சொல்லுங்க, பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க. அழிவு நாசம் உன்னுடைய பவுண்டரியில வர்றதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அழிவும் கொடுமையும் உன் தேசத்தில் இனி உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார். ஆமென். ரட்சிப்பும் துதியும் என்று சொல்லுவார்கள். இந்த கால வேளையில அழிவும் நாசமோசமும் உன்னுடைய வீட்டை சுற்றி, உன்னுடைய சபை சுற்றும் வருகிறது கர்த்தர் அனுமதிக்க மாட்டார்.